திருமணம் நடக்கவில்லை அப்படின்னு இருந்தாலோ திருமணம் எப்பொழுது நடக்கும் என்கின்ற கேள்வி உள்ளவர்களுக்கும் இந்த காலம் மிக உன்னதமான காலம். நிச்சயமாக உங்களுக்கு ஆணுக்கு பெண்ணையோ பெண்ணுக்கு ஆணையோ அறிமுகப்படுத்துகின்ற காலம் இந்த காலம். அதோடு 8ஆம் இடத்தில் ராகு. 8ஆம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது உங்களுக்கு எண்ணங்கள் வேகமாக செயல்படும். அதுவும் சனியோட வீட்டில் இருக்கும்போது தொழிலோட எண்ணம், அதிக முதலீடு செய்யக்கூடிய எண்ணம். 8ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் சிறு கவனத்தோடு அது தொழில் சார்ந்த புரிதலோடு இருக்கும் பொழுது உங்களை வெற்றி அடைய செய்கிறது. அதோட 7க்குரிய சனி 9இல் இருக்கிறது. மனைவி வழியில் உங்களுக்கு சில நன்மைகளும், மனைவி வழி உறவினர்கள் மூலமாகவும் சில நன்மைகளும், தொழில் செய்யக்கூடிய மனைவிமார்கள், தொழில் செய்யக்கூடிய கணவன்மார்களுக்கு இந்த உகந்தமான காலமாக இது இருக்கிறதுங்க. அதோட 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உங்களுக்கு ஒரு சிறப்பு அப்படின்னா நோயிலிருந்து விடுபட்டு பூரண குணமடையக்கூடிய காலம் இது. அதோட 2க்குரிய சூரியன் 7இல் உள்ளார். தகப்பனார் வழியில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் தகப்பனாரோட சுமூகமான ஒரு உறவை மேற்கொள்ளக்கூடிய காலம் இது. 10ஆம் அதிபதியான செவ்வாய் 7இல் உள்ளார். இந்த 10ஆம் அதிபதி செவ்வாய் 7இல் இருக்கும்போது என்ன செய்வார்னா கலத்தரம், மனைவி வேலைக்கு செல்வதும் கணவன் வேலைக்கு செல்லாமல் இருந்ததும் இந்த நிலை மாறி நீங்கள் இருவரும் வேலைக்கு சென்று வருமானத்தை ஈட்டக்கூடிய காலம் இந்த காலமாகிறது. 11ஆம் அதிபதி 7இல் உள்ளார். மனைவி மூலமாக லாபங்களும் உண்டு.